நேற்று வந்து புளி தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு வந்து நான் போயிருந்தேன். புளி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படின்னாக்கா கீழே ஏதாவது ஃப்ரூட் வாங்க வேண்டியதா அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடியில் போய் என்ன இருக்குது புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்க போவேன். அப்படி வந்து பார்க்க போனப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. மாடலும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற கடாய் வந்து பார்த்தேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து 299 போட்டிருந்தாங்க. அது வந்து 599 போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்துட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினதுனால கொஞ்சம் அதிகமாக ரேட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ வந்து ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து எதுவும் வாங்கலைன்னா கூட மாடியில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலுமே சரி இந்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, ப்ரொக்கோலி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை தீர்ந்துருச்சு. அதனால் அது ஒரு 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பப்பாளி 2 வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்து 1 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லெமன் வந்து 4 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் புளி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு இருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு.